valuation management the important content is all about valuation of shares. So it's one of the beautiful chapters and also useful for those people who are interested in investing in the stock market, whether the share you purchase will be right value at right value or cheaper value or overpriced. Idella neenga kandupidikalam. If the price is cheaper, then you will be pretty happy that, okay, you will be pretty happy. You can comfortably purchase a share at the cheapest rate, and you can of course make good profit also out of this. So that's the beauty of this one. The valuation of shares mottamum chetu in our study material I have given everything in nutshell for 2.5 pages. Ida adukku ella formula page number 1, page number 2, page number 3. I am now going to discuss one by one all the illustrations and all the varieties. அப்படி டீச் பண்ணும்போது இந்த இதில் இருக்கிறதெல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். The way of the order of delivering will be totally different. அதெல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு இந்த சம்மரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சம்மரி மட்டும் ஒழுங்காக படிச்சுட்டு போனாலே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடலாம். Is that okay? With this small briefing, let me now continue. Now ஒரு ஷேரை வேல்யூ பண்ணும்போது ப்ரிடாமினெண்ட்டாக நீங்கள் எஃப்எம்ல படிச்சிருப்பீங்க, டைம் வேல்யூ ஆஃப் மணி. அதுதான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிடாமினெண்ட்டாக சிங்கிள் பீரியட் வேல்யூவேஷன் மாடல். ஓகே, ஸோ ஐ திங்க் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் ஸோ காம்ப்ளிகேட்டட். கம்ஃபர்டபிளி யூ கேன் ஒர்க் அவுட். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் கொண்டு போகிறேன். லெட்ஸ் see here. Single period valuation model. Single period valuation model. In single period valuation model na invest பண்ணீங்க 1 month later அது என்ன வேல்யூல இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போறோம். Everything is based on the time value of money. What you invest, what you get should be as per your expectation. இப்ப இந்த entire FM studiesல இந்த BVMல வரும்போது நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது மட்டும்தான். Okay, your expectation and return offered by the company. Your expectation as well as return offered. Okay, if these two are matching, the expectation and returns are matching, no problem. What is that? No problem. This is nothing but the value will be properly fixed. The value being properly fixed. Is that okay? அதே சமயத்தில் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கு, உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அப்படின்னு அர்த்தம் அந்த ஷேரை நீங்கள் வாங்கக்கூடாது, இல்லைன்னா ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கும். அதே சமயத்தில் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கு, உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அண்டர் ப்ரைஸ்டாக இருக்கும், இதை நீங்கள் வாங்குனீங்கன்னா லாபம் வரும் அப்படிங்கிறதான் இன்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்னைக்கு 100 rupees ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க 0th பீரியட்ல. 1 year லேட்டர் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு 10% எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 100 rupees போட்டால் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? 110 rupees கிடைக்குது. ஸோ இப்போ லாஜிக் புரியுது இல்லையா? 100 ரூபா நீங்கள் இந்த ஷேரில் போட்டிங்கன்னா நீங்கள் 10% எதிர்பார்க்குறீங்கன்னா 110 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யூஆர் பிரிட்டி ஹாப்பி தட் யூ ஆர் கெட்டிங் 110 அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஆனால் ஏங்கிற கம்பெனி என்ன சொல்கிறான், சார் என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் 110 கொடுப்பேன் சார் அப்படின்றாங்க. பிங்கிற கம்பெனி என்ன சொல்கிறான், சார் என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாக்க 105 தருவேன் சார் அப்படின்றான். சிங்கிற கம்பெனி என்ன சொல்றார், சார் என் கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ண 115 கொடுப்பேன் சார் அப்படின்றார். ஆனா 3 பேருமே பிரைஸ் என்ன சொல்றாங்க, 100 100 100 அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தெரியுது. ஏன் சார் 100 ரூபா போட்டா 110 ரூபா தரீங்க, இவன் 100 ரூபா போட்டா 105 ரூபாய் தான் தரான், அப்ப நான் இதை வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன். இவன் 100 ரூபா போட்டா 115 ரூபாய் கொடுக்குறான்னா பிரிட்டி ஹாப்பி. ஸோ இவன் தான் நல்லா கொடுக்குறான் இல்லையா? தான் லாஜிக். ஸோ இவன் நான் என்ன எதிர்பார்த்தானோ அதான் கொடுத்துருக்குறாங்க. இதனால இது இப்படிதான் மார்க்கெட்ல சொல்லுவாங்க, இந்த ஷேரை நீங்க ஹோல்டு பண்ணுங்க, இந்த ஷேரை செல் பண்ணுங்க, இந்த சேலை பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. கிளியர் தானே? தட்ஸ் ஹவ் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் கிவன். ஹோல்ட், செல் அண்ட் பை. சரிங்க சார், இப்போ இதுக்கு என்ன வேல்யூனா நீங்க கொடுப்பீங்க? 100 rupees ஓகேன்னு சொன்னீங்க, ஆனா சேல் பண்றது வாங்குறது இதுக்கப்புறம் வாங்குறது வேஸ்ட். ஏற்கனவே கையில வச்சிருக்கீங்களா வச்சிருங்க, புதுசா வாங்காதீங்க.
இது வேஸ்ட், கையில வச்சிருக்கிறது வேஸ்ட், வித்துருங்கன்னு சொல்றீங்க, இது வாங்குங்கன்னு சொல்றீங்க. அப்போ ஏதாவது ஒரு ரைட் பிரைஸ் இருக்கும்ல, இந்த பிரைஸ் இருந்தால் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க, யூ டோன்ட் worry about அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த என்ன பிரைஸ் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் ஒன்றும் கிடையாது. present value of the returns you are getting. 110 divided by your expectation here being 10%. 1 divided by 1 plus i. present value தானேப்பா. அப்போ 1 divided by 1 plus i தானே. அதாவது what you get in the future return divided by 1 plus i is nothing but the present value. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்லாம், அதே தான் லாஜிக். இங்க there will not be any more confusions. அதே லாஜிக்ல இதை போடலாம். 100 ரூபாய் போட்டா நாளைக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க 100 ரூபாய் போட்டா 110 ரூபாய் கிடைக்குது. இது present value, இது future value. future value is equivalent to present value into 1 plus i னஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் போடுவோம்ல into the power n ன்ட்டு அதே ஃபார்முலா தான். இப்போ எனக்கு ஃபியூச்சர் வேல்யூ தெரியும், present வேல்யூ எவ்வளவா இருக்கும். நீங்க 100 ரூபாய் சொன்னா எனக்கு கட்டுப்படி ஆகாது சார், இப்போ நான் எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாக்க we can do this way. your expectation is 0.1 அப்படின்னா divided by 1.1. சார் 100 ரூபாய் தருவேன் சார், இந்த ஷேருக்கு நான் 100 ரூபாய் தருவேன் சார். இந்த ஷேருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, 105 தருவேன்னு சொன்னா அதோட present வேல்யூ என்ன, 105 divided by 1.1 போட்டோம்னா the present value being 95.45 will be the answer. இந்த ஷேருக்கு எவ்வளவுதான் சார் ஒர்த்து, இனிமேல் வாங்கினா வேஸ்ட், 100 ரூபாங்கிறதே அதிகம் இது, ஸோ ஐ வில் செல் இட் ஆஃப் அப்படின்னு சொல்றேன். இதுல வரும்போது 115 divided by 1.1 போட்டோம்னா ஸோ யூ ஆர் வில்லிங் டு பே ஹவு மச், 104.55 கொடுக்கறது ரெடியா இருக்கிறேன், 104.55 கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் pretty குட். இது பெட்டர், இது த எக்ஸாக்ட், இது வந்து வேஸ்ட். ஸோ இதுதான் நம்ம சொல்றது, இதுதான் present வேல்யூ calculation. அப்ப சிங்கிள் பீரியட் வேல்யூவேஷன் மாடல்ல வரும்போது இன்னைக்கு பணம் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். என்ன கிடைக்கும், இன்னைக்கு பணம் போட்டீங்கன்னா 0th பீரியட்ல பணம் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு கிடைக்கும்னா present வேல்யூ போட்டீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ கிடைக்கும். அது இல்லாம ஏதாவது டிவிடெண்ட் கிடைச்சா இந்த ஃபியூச்சர் வேல்யூங்கிறது என்னவா இருக்கும், நீங்க போட்ட பணம் என்னவா மாறி இருக்கு, price of the share the 0th period may become price of the share by the end of first year. அது இல்லாம போட்ட பணத்துக்கு டிவிடெண்ட் கொடுத்தாக்க டிவிடெண்ட் per share being D1 வச்சுக்கலாம். So what you get in the future is nothing but share price as well as dividend you receive. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து present value போட்டோம்னா அதுதான் ஷேருடைய ரியல் ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சிங்கிள் பீரியட் வேல்யூவேஷன் மாடல். ஒரே ஒரு பீரியட் தான் எடுத்துக்கிறேன். ஈக்விட்டி ஷேர் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு fetch a dividend of ₹1 and the price of the share being 11 a year hence what price would it sell now? அப்ப என்ன ரேட்டுக்கு விற்பீங்க? assume that investors required rate of return is 10%. அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி வச்சுங்க, 0th பீரியட் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க இந்த ஷேரை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா ₹1 டிவிடெண்ட் கிடைக்கும். அது இல்லாம நீங்க போட்ட பணம் ₹11 மாறி இருக்கும். யுவர் ரேட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பீங் 0.1 அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும். ஸோ 1 + 11 12 divided by 1.1 போட்டீங்கன்னா the price you fix for this being 10.91%. So 10.91 ₹10.91 நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிறது இதோட லாஜிக். இஸ் தட் கிளியர்? இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். Now question number 2. Let's see here. Question number 2 பார்க்கலாம். In question number 2, denomination limited, இது வந்து CMA ஃபைனல்ல கேட்டது 6 marks கேட்டிருக்காங்க பாருங்க. Denomination limited is planning to acquire week limited and it is expected that the deal would be finalized after 1 year. 1 year பிறகு இதை வாங்குறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப என்ன ரேட்டுக்கு வாங்கலாம்? The management of denomination limited is trying to get an estimate of share price of week limited after 1 year. Okay, to get an estimate. அப்ப இந்த ஷேருடைய பிரைஸ் என்னவா இருக்கும் 1 year later. 1 year later. இந்த இதுல வந்து இன்னைக்கு என்ன ரேட்னு சொன்னோம், இது வந்து price of the share by the end of first year கேக்குறாங்க. Is that okay? Assume that the company, அப்ப என்ன வரும், இதானே இப்ப ஃபார்முலா. So future value is equivalent to present value into 1 plus i. அவ்வளவுதானே, to the power n. இப்ப இவங்க என்ன சொல்லி இருக்காங்க, இந்த ஷேருடைய ஃபியூச்சர் வேல்யூ கேக்குறாங்க. we are aware about the formula being and usual share price of the share at the 0th period is equal to dividend by the end of first year plus price of the share by the end of first year divided by 1 plus i is the formula. Is that okay? 1 plus rate of interest is the formula, right?
அப்ப இந்த கம்பெனியோடைய என்ன கேட்கறாங்க கொஸ்டின் அப்படின்னு சொன்னாக்க 1 இயருக்கு பிறகு பிரைஸ் என்னவா இருக்கும் இது கேட்கறாங்க. அப்ப மிச்ச விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். போன இல்லஸ்ட்ரேஷன்ல P0 கண்டுபிடிச்சோம், இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல P1 கேட்டிருக்கிறோம். இதுக்கு 6 மார்க்ஸ். Assume that the company contracts you and provides the following necessary information. Beta of a week limited. இந்த beta, expected return இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த I இன்ஃபர்மேஷனே டேரக்டா கொடுக்கல. அப்ப I எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஐங்கிறது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஓகே, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா RF plus beta into RM minus RF is the formula. Is that okay? Capital assets pricing model KE கண்டுபிடிக்கிறதுக்கான formula KE is nothing but I. Okay, KE is nothing but interest. Interest is nothing but return. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது, சில இடத்துல ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க, சில இடத்துல இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க, சில இடத்துல காஸ்ட்னு சொல்லுவாங்க. சரி, என்ன சார் சொல்ல வராங்க? சி, கம்பெனிக்கு காஸ்ட்னு சொன்னால் அது இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் தானேப்பா. ஸோ அதுதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ். நான் சிஏபிஎம் நடத்தும் போது KE is equal to நான் நடத்தியிருப்பேன். இங்க வந்து ஐன்னு போடுறீங்களா சார்னா, சி காஸ்ட் டு கம்பெனி இஸ் நத்திங் பட் ரிட்டர்ன்ஸ் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ், அவ்வளவுதானே, ரெண்டும் சேம் தான். எனக்கு ஐ வேணும். ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட். அது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி அரே பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க டேரக்டா போன இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க, போட்டாச்சு. ஆனா இந்த இல்லஸ்ட்ரேஷன் டேரக்டா கொடுக்கல. அப்ப அந்த ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், சிஏபிஎம் மாடலுடைய ஃபார்முலா யூஸ் பண்றேன். அப்ப இதுல வந்து பீட்டா ஆஃப் த வீக் லிமிடெட் பீயிங் 1.25, expected return on the market index being 16.50. ஓகே, expected return அப்படின்னா இது வந்து மார்க்கெட் ரிட்டர்ன், இது RM, இது வந்து பீட்டா. ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து 8%, இது RF. expected dividend payment by the end of the year by week limited is 5 per share. இது வந்து dividend by the end of first year. notations எல்லாம் பார்த்துக்கங்க, அதுல வச்சுக்கங்க. dividend by the end of first year per share on a face value of rupees 10 each. face value will have no impact anywhere. அது நமக்கு தேவையில்லை. except dividend rate கொடுத்திருந்தானா face value இந்த dividend rate போட்டு நீங்க dividend per share கண்டுபிடிக்க முடியும். மிச்ச இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை, இது notional value தானே. ஸோ ரியல் வேல்யூவேஷன் யூஸ் ஆகுறது இல்லை. அண்ட் ஷேர் பிரைஸ் ஆஃப் வீக் லிமிடெட் அட் பிரசன்ட் அப்படின்னு அர்த்தம், பிரைஸ் ஆஃப் த ஷேர் அட் த 0th பீரியட் நமக்கு கிடைச்சிச்சு. இப்ப இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபார்முலா, KE இஸ் நதிங் பட் இன்ட்ரெஸ்ட் ஹியர் ஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபார் யூ. ஸோ இங்க வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பீயிங் 8%, அதர்வைஸ் 0.08 போட்டுக்கிறேன், ஆர் 8% போட்டுக்கலாம். ஒன்னு டெசிமல்ல போடுங்க, இது பர்சன்டேஜ்ல கூட போடலாம். பீட்டா ஹியர் பீயிங் 1.25, market return here being 16.5 minus risk free rate of return here being 8%. Okay, so the I being 18.625 is the value. I கிடைச்சிருச்சு எனக்கு. இப்ப இந்த ஃபார்முலால ஃபிட் பண்ணிக்கலாம். I am going to fit into this formula. P0 எவ்வளோ 17 கொடுத்துட்டாங்க. B1 வந்து 1 year later 5 rupees எனக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. P1 வந்து அதுதான் தெரியல, கால்குலேட் பண்ணோம். டிவைடட் பை 1.18% இல்லையா, 1.18625 போடணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது P1 is equal to 70 into 1.18625. இந்த 5 அந்த சைடில் போகும்போது -5 ஆக மாறிடும். The ultimate value here being 78.04. Is that okay? Come on, finish up copying this. Now, CMA final கேட்டது for 10 marks. Share valuation where we have multi-period valuation model. Multi-periodனா ஒரு ஷேர் இன்னைக்கு வாங்குனீங்க அப்படி சொன்னாக்கா அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல டிவிடெண்ட் கிடைக்கும், செகண்ட் இயர்ல டிவிடெண்ட் கிடைக்கும், நடுவில் போனஸ் கிடைக்கும், இன் ரைட் ஷேர்ஸ் வரும். இதெல்லாம் சேர்த்து nth பீரியட்ல எவ்வளவு வரும் அப்படி நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பீரியட் will have its own return. We have to take care of all those things in our calculations. Is that okay? So அது அந்த மாதிரி வரத மல்டி பீரியட் ரிட்டர்ன் சொல்ல போறோம். So we'll see that illustration here. மல்டி பீரியட் ரிட்டர்னுக்கான illustrations பார்க்கலாம். Right. A share of the face value of rupees 100, face value will have no importance at all, right? Has current market price of 480. Current market price, அதாவது P0 வந்து 480. The annual expected dividend is 30%. இதோட dividend வந்து 30% சொல்லி இருக்கிறாங்க. அப்ப dividend per year ஃபர்ஸ்ட்ல இருந்து nth பீரியட் வரைக்கும் எவ்வளவு கிடைக்கும்னா 30% கிடைக்கும். இப்படி 30% கொடுத்தால் நீங்க என்ன பண்ணி ஆகணும், ஃபேஸ் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி ஆகணும். So you have to multiply with the face value. அப்ப 30 into 100 னா every period you are getting how much, 30 rupees உங்களுக்கு கிடைக்குது. Is that okay? இதான் dividend by every year. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு dividend 30 rupees கிடைக்குது. Okay.
During the 5th year, the shareholders expected a bonus in the ratio of 1:5. 5th yearல போனஸ் ஷேர் வேற வருது. பாருங்க எவ்வளவு விஷயங்கள் உள்ளார சேர்க்கறாங்க. ஓகே, அப்புறம் போனஸ் ஷேர் வந்து கிடைக்குது. போனஸ் ஷேர் 5 ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தால் 1 ஷேர் கிடைக்கும். அப்ப இது வந்து டியூரிங் த 5th இயர்னு சொல்லி இருக்காங்க. we can assume that the 5th year beginningல போனஸ் ஷேர் கொடுக்கறத அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்படினா போனஸ் ஷேர் வந்த பிறகு எப்படி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். so we have to understand that, right? Number of shares will be increasing. Dividend rate is expected to be maintained on the expected capital base. so இதுக்கு அப்புறமும் dividend அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. the shareholders intends to retain the share till the end of 8th year. 8th year வரைக்கும் அவர் ஷேரை ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்ப மல்டி பீரியட் தானே இது. so this is called multi period. அப்ப இங்க பாருங்க 0, so நான் இங்க போட்டு காமிக்கிறேன். 0 1 2 3 4 5 6 7 8 years வரைக்கும் அவர் ஹோல்ட் பண்றார். he holds for 8 years. போன இல்லஸ்ட்ரேஷன்ல ஒரே ஒரு பீரியட் தான் இது மல்டி பீரியட். அப்ப மல்டி பீரியட்னா அகைன் நீங்க என்ன பண்ண போறீங்க? டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ஸ் தான், எல்லாமே டிஸ்கவுண்டிங் தான், வேற ஒண்ணும் கிடையாது, ரைட்? சோ இன்னைக்கு இந்த ஷேரோட பிரைஸ் வந்து 480. டுடேஸ் ஷேர் பிரைஸ் இஸ் 480. ஒரு ஷேர் நீங்க 480 rupees கொடுத்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 480 is the outflow of cash. ஃபர்ஸ்ட் இயர்ல 30 rupees கிடைக்கும், செகண்ட் இயர்ல 30 rupees கிடைக்கும், தேர்ட் இயர்ல 30 rupees கிடைக்கும். இதெல்லாம் டிவிடெண்ட். ஃபோர்த் இயர்ல 30 rupees கிடைக்கும். ஃபிஃப்த் இயர்ல வந்தோடனே இவங்க போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. you will be getting bonus share. okay, at the time the value of share is expected to be 1000 rupees. அதாவது 8th year endல இந்த ஷேரோட வேல்யூ என்னவா மாறி போச்சுன்றாருன்னா 1000 rupees தான் மாறிடுச்சுன்றார். அப்ப 480 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 1000 ரூபாய் மதிப்புள்ள ஷேர் கிடைக்குது. so your share price grows up to 1000 rupees. is that okay? clear? 8th yearல 480 ரூபாய் போட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கா இல்லையா? இது மாதிரி பணம் லாபம் வருதோ இல்லையோ, முதல்ல இந்த மாதிரி லாபம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு முதல்ல என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி பிராக்டிகல் லைஃப்ல ஏதோ ஒரு ஷேர் வரப்போகுது அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சால் வெரி ஹாப்பி. ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார்? again we will be studying all those things in the subsequent lectures. அதெல்லாம் ஒரு டென்டேட்டிவ் எஸ்டிமேஷன்ஸ்ல இதோட பிரைஸ் எப்படி மூவ் ஆகுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை வச்சு நீங்க வந்து ஒரு பிராக்டிகலாவே ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சில ஷேர்ஸை வேல்யூ பண்றதுக்கு. சோ இப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தால் 480 ரூபாய் கொடுத்து வாங்கினா முதல் வருஷத்துல அந்த ஒரு ஷேருக்கு 30 ரூபாய் கிடைக்கும். செகண்ட் இயர்ல 30 rupees டிவிடெண்ட், தேர்ட் இயர்ல 30, ஃபோர்த் இயர்ல 30 கிடைக்குது. 8th இயர்ல உங்களோட ஷேர் பிரைஸ் 1000 ஆக மாறிடுச்சு. ஓகே, at the time the value of the share is expected to be 1000. incidental expenses at the time of purchase and the sales are expected at 5% of the market price. அது இல்லாம நீங்க வாங்கும்போது 480 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க, ஆனா அதுக்கு எக்ஸ்பென்சஸ் வேற இருக்கே, அது ஒரு 5% உங்களுக்கு செலவாகுதுங்க. 5% போட்டா எவ்வளவு வருதுங்க? 24 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. so your cash outflow for one share being 504, 480 plus 24, 504 is your expenses. 480 ரூபாய் அதுக்கு இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் லைக் brokerage and tax, security transaction tax, whatever it may be எல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 504 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. அப்படி வாங்குனீங்கன்னா 30 டிவிடெண்ட் கிடைக்குது. அண்ட் 8th இயர்ல 1000 rupees மாறிடுச்சு. there is no tax on dividend income and capital gain. so அது ஒரு சௌரியம். அதே உள்ளார சேர்த்தீங்கன்னா சம் கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவா மாறிடும். so 10 marksக்கான இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துங்க. the shareholders expects a minimum return of 15% per annum. நீங்க இதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறீங்கன்னா I is equal to 15%, 15. அப்ப discount factor should be 15% ன்னு சொல்லி இருக்காங்க. should he buy the share? what is the maximum price you can pay for the share? okay, இதுக்கு நீங்க என்ன அதிகபட்சமான பிரைஸ் நீங்க கொடுக்கிறது ரெடியா இருக்கீங்க? இது 15% நீங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எதிர்பார்க்கறீங்க. அப்ப கேஷ் இன்ஃப்ளோவை 15% டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா that is a price you are willing to pay. ஆனா மார்க்கெட்ல இன்னைக்கு 504 போகுது இன்க்ளூடிங் த brokerage, ரைட்? ஷோ கம்ப்ளீட் ஒர்க்கிங்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருந்தால் 4th year endல உங்கள்கிட்ட எத்தனை ஷேரா மாறிடும்? 1 share for every 5 share will be bonus. அப்படின்னா உங்களுக்கு 1.2 ஷேராக மாறிடுது. 5th yearல இருந்து உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 1.2 ஷேர் இருக்கும். கிளியர்? ஐ அஸ்யூம் தட் யூ ஹேவ் ஒன்லி 1 ஷேர். அதை ப்ரொபோர்ஷனேட்டா மாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட 10 ஷேர் இருந்துச்சுன்னா இப்ப 12 ஷேரா இருக்குன்னு நீங்க வச்சுக்கீங்களேன். இப்ப நான் பர் ஷேர் பேசிஸ்ல போடுறேன்.
you have one share and on this date you get 1.2 share. ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் 30 rupees அப்படிங்கிறது மொத 4 வருஷத்துக்கு இருக்கு. Even after the bonus share also, the dividend maintained on the expected capital base. Dividend rate is expected to be maintained on the expanded capital base. Capital base அதிகமானாலும் அதே 30% கிடைக்கும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஷேருக்கு 30 ரூபாய் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்போ உங்கள்ட்ட 1.2 ஷேர் இருந்துச்சுன்னா 1.2 into 30 போட்டீங்கன்னா you will be getting 36 rupees dividend. என்ன இப்போ ஒரு ஷேர் இல்ல, ஒரு ஷேருக்கு 30 ரூபாய் தான் கிடைக்குது. ஆனா போனஸ் ஷேர் சேர்ந்து உங்கள்ட்ட 1.2 ஷேர் இருக்கு, அதனால 36 ரூபாய் கிடைக்குது. Is that okay? Hope so you could understand. And 8th year endல உங்களுடைய ஷேர் பிரைஸ் என்ன ஆயிடுச்சு? 8th year endல the share price is 1000 இல்லையா? அதுவும் ஒரு ஷேர். இப்போ உங்கள்ட்ட எத்தனை ஷேர் இருக்கு? 1.2 ஷேர் இருக்கு. அப்போ 1.2 ஷேர் இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு வரும்? ஓகே, இந்த இடத்துல 1.2 times multiply பண்ணிக்கணுமா? I will multiply here into 1.2. ஒரு ஷேர் வாங்குனீங்க 8th இயர்ல உங்கள்ட்ட 1.2 ஷேர் இருக்கு. அன்னைக்கு ஒரு ஷேர் 1000 ரூபாய்னா 1200 ரூபாய். அதுக்கு உங்களுக்கு கமிஷன் இங்கே வந்து வாங்கும்போது கமிஷன் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க. சேல் பண்ணும்போது கமிஷன் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் இஸ் ரெவென்யூ. அப்ப அந்த 5% நீங்க என்ன பண்ணி ஆகணும்? சப்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். அப்ப 1000 into 120% போட்டீங்கன்னா 1200. அந்த 1200க்கு நீங்க 5% கண்டுபிடிச்சீங்கன்னா எவ்வளவு வருது? 60 rupees you have to subtract. This is the revenue. அப்ப உங்களுடைய cash inflow எப்படி இருக்குன்னா year and cash inflow. Year 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு 30 rupees கிடைக்குது, செகண்ட் இயர்ல 30 rupees கிடைக்குது, தேர்ட் இயர்ல 30 rupees கிடைக்குது, ஃபோர்த் இயர்ல 30 rupees கிடைக்குது, ஃபிஃப்த் இயர்ல 36, சிக்ஸ்த் இயர்ல 36, செவன்த் இயர்ல 36, எய்த் இயர்ல 36. அது இல்லாமல் நீங்க போட்ட அமௌண்ட் 1000 ஒரு ஷேர் வந்து 1000 மாறிடுச்சு. பட் உங்கள்ட்ட இப்போ 1.2 ஷேர் இருக்கிற 1200, அதில் 60 rupees சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா the ultimate value being 1140. Now your cost of capital being 15%, you have to find out the PV factor at the rate of 15% நீங்க போடணும். Is that okay? 15% PV factor போட்டீங்கன்னா 1 divided by 1.5. So first year வந்து 0.870, then 0.756, then 0.658, fourth yearல 0.572 and 0.497 and 0.432. Okay, 0.432 and then 0.376. Okay, 3 6 7 8வது லாஸ்ட் இயர் வரும்போது 0.327. Is that okay? Kindly verify this. இப்ப உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ கான்ஸ்டன்டா இருந்தால் நீங்க annuity factor வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? So present value or discounted cash inflow is nothing but multiplication of these two is equal to this one. இதோட டோட்டல் போட்டீங்கன்னா this is the value you plan to offer. இதுதான் இதோட ஒர்த்துங்க, இதுதான் இதோட ஒர்த்து இல்லையா? So the worth of this being you have to multiply this and the summation. இதுதான் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற worth. This is the amount you willing to pay. இப்ப இது கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க ஒவ்வொன்றும் தனித்தனியா போட வேண்டாம், annuity factor போடலாம் இல்லையா? அதனால இந்த நாளையும் சம் பண்ணீங்கன்னா that is the annuity factor here. Annuity factor for 4 years 0.87, 0.756, 0.658, 0.572 இதெல்லாத்தையும் சம் பண்ணீங்கன்னா இது into 30 தான் 1 to 4 years குரிய வேல்யூ. இது 85.65. This is 85.65. அடுத்தது இந்த செட் 36 இருக்கு. அடுத்த 4 வருஷம், அடுத்த 4 வருஷத்தோட annuity factor வந்து 1.632 இருக்கு. If I multiply these two, the value being 58.75 and the final value being
you have to multiply with the PV factor. So 372.78. So எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு full value வந்து 517.18. நீங்க இந்த ஷேருக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்க ரெடியா இருப்பீங்கன்னா 517.18 கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க. இதான் நெட் பிரசன்ட் வேல்யூ, இதான் ஒர்த். பட் நீங்க இன்னைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா 504 கொடுக்குறீங்க. But you are willing to pay only 504. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து still there is an extra benefit. அப்ப இது வாங்கலாமா வேண்டாமா? This share you can purchase. NPV ன்னு படிப்போம்ல, அதான் இங்க நெட் பெனிஃபிட். இந்த ஷேரை நீங்க 504 கொடுத்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 517 அளவுக்கு ஒர்த்துங்க. அபார்ட் ஃப்ரம் தட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 15%. நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 15% ரிட்டர்ன் வருது. அது இல்லாமல் அதையும் தாண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா கட்டாயமா இந்த ஷேரை நீங்க வாங்கலாம். Is that clear? Come on, finish up copying this. Four marks illustration. Mr. S.K. Sinha had purchased 500 shares of the company X at the rate of rupees 60 per share. Okay. I don't know. இன்னைக்கு இத 60 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்காங்க. That 60 rupees is the outflow. He held the shares for 2 years and he got a dividend of 15% and 20% in the first year and second year respectively on the face value of rupees 10 each share. Okay, அப்ப holding period வந்து 2 வருஷம். மல்டி பீரியட் தான், ஆனா ரொம்ப ஷார்ட் பீரியட். 1 and 2 ரெண்டே 2 வருஷம் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறார். முதல் வருஷம் 15% கொடுக்குறாங்கன்னா 15% will be considered as a part on the face value. Face value 10 அப்படின்னா 10 க்கு 15% போட்டீங்கன்னா 1 rupee 50 paise will be the return in the very first year. Second year 20% na adhe 10 rupees 20% போட்டீங்கன்னா 2 rupees will be received. At the end of the second year, the shares are sold at the rate of rupees 75 per share. Determine the effective rate of return per year which Mr. Sinha has earned on this share. அப்ப இந்த செகண்ட் இயர்ல நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 75. அப்ப what is the return னு கேக்குறாங்க, what is I னு கேக்குறாங்க. So you have to find out the I as a missing data மாதிரி கண்டுபிடிக்கணும். Is that okay? Internal rate of return மாதிரி trial and error மெத்தட்ல நம்ம இத கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப year 1 2 first yearல ஒரு 1.5, second yearல ஒரு 2 rupees கிடைக்குது cash inflow. 2 rupees plus 2 72 னு வெச்சுக்கலாமா, 77 வெச்சுக்கலாமா, தனித்தனியா போடுறதால கிளப் பண்ணியே போட்டுக்கலாம். 77 rupees 77. இப்ப இந்த ரேட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம் கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல டிஃபரெண்ட் ரேட் நம்ம யூஸ் பண்றோம். such a way we can get. So we'll find out a PV factor for 14%. 14% நான் எடுத்துக்கிறேன். இந்த சம்ம நீங்க எப்படி சார் கெஸ் பண்றது? க்ளோசர் நம்பர் எப்படி சார் கெஸ் பண்றது அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு 60 ரூபாய் போட்டீங்கன்னா 1 ரூபாய் கிடைக்குதுன்னா எவ்வளவு பர்சன்டேஜுங்க? 1 ரூபாய், இது ஒரு 77 ரூபாய் இல்லையா? நீங்க 60 ரூபாய் போட்டீங்க, உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க 77 பிளஸ் 1 78 ரூபாய் 50 பைசா கிடைச்சிருக்கு. ரஃப்லி வந்து உங்களுக்கு 18.5 கிடைச்சிருக்கு ஃபார் 2 இயர்ஸ். அப்ப 60 18.5 டிவைடட் பை 60 போட்டீங்கன்னா உங்களுக்கு 30% வருது. இது 2 வருஷத்துக்கு. அப்போ 1 வருஷத்துக்கு டிவைட் பை 2 போட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 15.41 வருது. roughly. Is that okay? Hope so you could understand. ஏன்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல என்ன ரேட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் இதை நான் டீச் பண்ணியிருக்கிறேன். 60 ரூபா போட்டு இருக்கிறீங்க, 78.5 கிடைக்குதுன்னா 18 ரூபாய் 50 பைசா ஃபார் 60 rupees கிடைச்சிருக்கு ஃபார் 2 years. அப்போ பர் இயருக்கு எவ்வளவு கிடைக்குது? 9 ரூபாய் 25 பைசா கிடைக்குது. ஸோ 9.25 யூ வில் பி கெட்டிங் ஃபார் 1 year ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 60 அப்படின்னு சொன்னாக்கா 15.33 வருது. அப்போ 15 வந்து திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமா? ஓகே, சி நீங்க 60 rupees போட்டீங்க, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 1.5 plus 75 plus 2 77 கிடைக்குது. அப்படின்னா மொத்தமா எவ்வளவு கிடைச்சிருக்கு? நான் வந்து டைம் வேல்யூ பண்ணியே கன்சிடர் பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பாக்குறேன். 60 ரூபாய் போட்டதுக்கு உங்களுக்கு 78.5 கிடைக்குதா? As you have invested 60 rupees, you will be getting 78.5 rupees கிடைக்குது. அப்படின்னா what is your return you are getting? 18.5 rupees கிடைக்குது இல்லையா? So return for 2 years without considering the காம்பவுண்டிங் ஃபேக்டர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம சிம்பிளா கணக்குல பார்த்தோம்னா 60 ரூபாய் போட்டீங்க, 78 ரூபாய் 50 பைசா கிடைச்சிருக்கு. 78 50ங்கிறது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வரதுதான்.
So அப்ப 18.5 for 2 years அப்ப 1 year எவ்வளவு கிடைச்சிருக்குங்க divided by 2 போட்டீங்கன்னா 9 rupees 25 paise 1 year கிடைச்சிருக்கு. Is that okay? So நீங்க 9 rupees 25 paise 1 year கிடைச்சிருக்கிறது எவ்வளவு ரூபாய்க்கு அப்படி சொன்னாக்க 60 rupees of investment அப்படின்னு சொன்னாக்க roughly 15.33% வருது. அப்ப your answer compound interestல போட்டீங்கன்னா it's closer between this number, anywhere between closer to this number இருக்கும் 15.33. அப்படின்னா 15.33 னா ஒரு 14% எடுத்துட்டு ஒரு 16% வரைக்கும் கணக்கு எடுத்து பார்க்கலாம். இந்த ரெண்டுக்குள்ள தான் இன்டர்போலேஷன் டெக்னிக் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ 15.33 எக்ஸாக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்ல கால்குலேட் பண்ணி இருக்கணும். காம்பவுண்ட்ல மாறுமா இல்லையா? எனிஹோ நமக்கு ப்ராப்ளமே ஸ்டார்டிங் வித் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது தான் ப்ராப்ளம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல முதல்ல கால்குலேட் பண்ணிடுங்க. அதுக்கடலையும் கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், அவ்வளவுதான் வேல்யூ இல்லையா? ஸோ கட்டாயமா இதுல வந்து கம்மியா தான் இருக்கணும், கம்மியா தான் இருக்கும். அப்ப 13 கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் எனிஹோ ஐ ஜஸ்ட் டேக் த வேல்யூ பீங் 14. ஏன் அப்படின்னு சொன்னாக்க புக் ஆன்சர் நான் பார்த்துட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி ஐ ஒர்க் அவுட், அதான் சொல்றேன். இல்லைன்னா 13% 14% எடுத்தீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க இன்னொரு ரேட் எடுக்கும்போது சின்ன நம்பரோ பெரிய நம்பரோ பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ 14% P factor போட்டீங்கன்னா 1 divided by 1.14. The P factor for the first case is 0.0. Okay. Now, so 0.877 வருது, 0.877, 0.877. செகண்ட் இயருக்கு 0.769 வருது. Okay, 0.877 into 1.5, this value being 1.3156. இது வரும்போது 77 into 0.769, this value being 59.213. அப்ப total value being 1.3156 and this one ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா the total value being 60.53 வருது. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 60 rupees இருக்கு. அப்படின்னா 0.53 பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? ஆமா, 0.53 பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. நம்ம இதை வந்து ஸ்டில் ரெடியூஸ் பண்ணணும். இந்த வேல்யூ இன்னும் குறைக்கணும்னா 14 வந்து 15 ஆக்கணும். சப்போஸ் இது நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா 14 பதிலாக 13 எடுத்துருக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நம்ம கெஸ் பண்றோம். ஸோ நவ் லெட் மீ கோ ஃபார் 15% எடுத்துக்கிறேன். 15% எடுத்துட்டோம்னா ஓகே, I'll use that value here. So 15%. 15% P factor எவ்வளவு வருதுங்க? So first year வந்து 0.87. Second year வந்து 0.756. Okay, இது discounted cash inflow at 14%. அதே மாதிரி discounted cash inflow at 15% போட்டுக்கிறேன். discounted cash inflow 0.87 into 1.5, this value being 1.305. second case ல வரும்போது 77 into 0.756, this value being 58.212. then total being 1.305, this total being 59.517. cash outflow 60. அப்ப நமக்கு வேல்யூ வந்து என்னவா வருது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ வருது, 0.48 வருது. ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்ப அவர் ரெக்வயர்ட் ஆன்சர் ஷுட் பி எனிவேர் பிட்வீன் தீஸ் டூ. இன்டர்போலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். 14% ஆக இருக்கும்போது நாம 0.53 எக்ஸஸா இருக்கு. ஸோ ஐ ஹேவ் டு ரெடியூஸ் 0.53 in the numerator. denominatorல the difference between these two value. okay, அப்ப 0.53 plus 0.48 ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1.01 is the denominator into class interval being 1. so 0.53 divided by 1.01 into 1 plus 14% போட்டோம்னா the value being 14.53% வருது. 14.52 is the answer. அதாவது 14% ஆக இருக்கும்போது நம்முடைய discounted cash inflow being 60.53ங்க. 15% ஆக இருக்கும்போது our discounted cash inflow being 59.517.
59.52. Required value will be anywhere between these two. 60 ஆக இருக்கணும். அப்படின்னா 1% சேஞ்ச் பண்ணதுனால எவ்வளவு வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா 1.01 சேஞ்ச் ஆகுது. ஆனா எனக்கு இங்க இருந்து இங்க அதாவது 0.53 சேஞ்ச் ஆனால் போதும். 0.53 சேஞ்ச் ஆனா போதும்னா what is the percentage of change அப்படின்னு சொன்னா அதான் இந்த 0.52 வருது. So we start with the base value. இந்த calculation தான் நமக்கு இங்க வருது. Ultimately நமக்கு 14.52 will be the answer. Is that okay? Interpolation technique மூலமாக நம்ம array பண்ணியிருக்கிறோம். Come on, finish up copying this. கவனிங்க, கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல் இருக்கு இல்லையா, ஜீரோ growth மாடல். இந்த ஜீரோ growth மாடலாக இருந்தால் இந்த சம்ம நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? How do we handle the sum? Is that okay? Zero growth மாடலாக இருந்தால் அதாவது டைம் வேல்யூ ஆஃப் மணி இந்த மாதிரி போடுறேன். ரைட், 0, 1, 2 infinity period வரைக்கும் இருக்கு. If you invest the P amount here, இதனால உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கு. D1, D2 எல்லாமே சேம் டிவிடெண்ட். எத்தனை வருஷம் வரைக்கும்? இன்ஃபினிட்டி பீரியட் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இந்த மாதிரியான சம்ல வரும்போது ஃபார்முலா என்னன்னா, இத டெரிவேஷன்ஸ் அகைன் என்னுடைய லெக்சர்ல இருக்கும், ஃபண்டமெண்டல் லெக்சர்ல. இன்னைக்கு ஈவினிங் என்னுடைய கிளாஸ் இருக்கு, டைம் வேல்யூ ஆஃப் மணி. வேணும்னா திரும்ப அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் ஒன்ஸ் அகைன் அது இருந்தா பெட்டர் அப்படின்னு சொன்னா அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபவுண்டேஷன்ல இருக்கிற டாபிக் தான் அது. அப்ப நீங்க 100 ரூபா போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு டிவிடெண்ட் 10 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க வாட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 10% வச்சுக்க. நீங்க போட்ட 100 ரூபாய் 10% ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல 10 ரூபாய் கிடைக்குது, கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எத்தனை வருஷம் வரைக்கும்? nth பீரியட் வரைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. we are getting the money infinity period. அப்ப what is the dividend? is nothing but principal amount invested. இந்த டிவிடெண்ட் வந்து நம்ம இன்கம்னு சொல்லுவோம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல. amount of income is equal to principal into rate of interest. அவ்வளவுதானே. நீங்க பிரின்சிபல் அமௌண்ட் 100 ரூபாய் போட்டீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஸ்மால் ஐயும் அமௌண்ட் ஆஃப் இன்கம் வரும்போது ஐயாவும் கேபிட்டல் ஐயாவும் நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறேன். அப்ப 100 rupees போட்டீங்கன்னா அதுக்கு 10% போட்டீங்கன்னா 10 rupees வந்துகிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் வந்துகிட்டே தானே இருக்கும்? 10% டிவிடெண்ட் கொடுக்குறான்னா வந்துகிட்டே தானே இருக்கும். நோ growth. சப்போஸ் இதை வந்து நீங்க ஐ கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணலாம்? ஐ இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஸ்மால் ஐ கண்டுபிடிக்கணும்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? பி வந்து ஆப்போசிட் சைட்ல போயிடும். ஐ பை பி. அதே சமயத்துல எனக்கு பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஃபார்முலா? ஐ அந்த சைட்ல போச்சுன்னா கேபிட்டல் ஐ டிவைடட் பை ஸ்மால் ஐ. இதுதான் ஃபார்முலா. இது ஃபார்முலா டெரிவேஷன் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹவ் given the derivation also already available in the time value of moneyங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. ரைட், இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல the dividend expected from next year onwards for infinite period is ₹2. அடுத்த வருஷத்துல இருந்து இன்ஃபினைட் பீரியட் வரைக்கும் எனக்கு 2 ரூபாய் கிடைக்கும். the investors required rate of interest, rate of return on this stock is 10%. what is the price ன்னு சொல்லி இருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் இப்படியே வந்துட்டே இருக்கு இன்ஃபினைட் பீரியட் வரைக்கும். 0, 1, 2 இன்ஃபினைட் பீரியட் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு வரும்? ஒவ்வொரு வருஷமும் எனக்கு 2 ரூபாய் வந்துகிட்டே இருக்கும். your rate of interest being 0.1, 10% னா 0.1. அப்ப what is the price of the share அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப ஃபார்முலா வந்து என்னது? P is equal to income. இன்கம் அப்படிங்கறத இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல D ன்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன். I வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பதிலா இங்க R ன்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன். குழப்பிக்க கூடாது. என்ன சார் டிஃபரெண்டா வார்த்தை யூஸ் பண்றீங்களா? நோட்டேஷன் யூஸ் பண்ணி எல்லாமே ஒண்ணுதாங்க. அங்கங்க வந்து அது அப்ளிகேஷன்ஸ் மாறும்போது டிஃபரெண்டா இருக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த ஒரு பாயிண்ட்ல தான். ஆனா நீங்க இந்த நோட்டேஷன்ஸை மறந்துட்டு இந்த லாஜிக் நீங்க நார்மல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனோட லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இன்கம் ஃபார் திஸ் ஷேர் இஸ் 2, யுவர் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 0.1 சொன்னால் 2/0.1 போட்டீங்கன்னா 20 rupees கிடைக்குது. இதை ஃபார்முலாவை டிராஃப்ட் பண்ணுங்களேன். இது பிரைஸ் தானே, பிரைஸ் ஆஃப் த ஷேர் அட் த 0th பீரியட்னு போடுங்க. இந்த 2 ரூபாங்கிறது இன்கம் தான். அந்த இன்கம் இந்த இடத்துல என்னது? டி தானே. அப்ப டிவிடெண்ட் பர் ஷேர். டிவிடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இன்ஃபினிட்டி பீரியட் வரைக்கும் இருக்கு. அதனால 1 போட வேண்டிய அவசியம் இல்லைங்க.
divided by interest தானே, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கூட போடுங்க. இப்ப என்ன இன்வெஸ்டர்ஸோட ஆங்கிள் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்னு ஒரு நினைக்கல, அவர் ரிட்டர்ன் நினைக்கிறார், அதனால ஆர்னு வார்த்தை யூஸ் பண்றோம். அதனால ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. திஸ் வாட் அபவுட் த ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். இந்த மூணுத்துக்கும் இதான் ஃபார்மேட். அண்ட் அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் the preference shares of இது வந்து CMA ஃபைனல்ல கேட்டது 5 மார்க்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க. 5 marks in the illustration. Now once you understand this logic, just think over whether is it worth for that much of mark அப்படின்னா நீங்க ஈஸியா டிசைட் பண்ணிக்கலாம். அப்ப எவ்வளவு ஈஸியான சாப்டர்னு நீங்க பாருங்க, ஈஸியா நீங்க இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க முடியும். ரைட். The preference shares of XY company has a face value of rupees 100 and 9.5 is the dividend rate. You require an 11% return on stock. What is the maximum price you would pay for it ன்னு சொல்லி இருக்காங்க. ஓகே, would you buy it at the market price of 96? இப்போ இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் 96 rupees, 96 rupees இருந்தா நீங்க வாங்குவீங்களான்னு கேக்குறாங்க. இதை விடுங்க, நீங்க பிரைஸ் கண்டுபிடிங்க. பிரைஸ் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா வச்சு நீங்க கண்டுபிடிங்க. அந்த பிரைஸ் மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸ் மேட்ச் பண்ணி பாருங்க. சீப்பரா இருந்தா வாங்குங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க, அவ்வளவுதானே. So the preference shares of XYZ Limited has a face value of rupees 100 and 9.5 is the dividend rate. Okay, 9.5 is the dividend rate. You require an 11% return on stock. இதோட nth பீரியட் கொடுக்கல அப்படின்னு சொன்னா irredeemable. irredeemable ன்னு அர்த்தம் finite infinite பீரியடுக்கு வரைக்கும் இதே ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். Okay, so the returns being 9.5. Every year you will be getting a dividend of constant dividend of 9.5 infinite period. Right. அது இல்லாமல் your required rate of return is 11%. 11% is your required rate of return. அப்ப இதுக்கு நீங்க என்ன பிரைஸ் you are willing to pay ன்னு பாருங்க. இவங்க என்ன பிரைஸ் ஆஃபர் பண்றாங்க, 96 is it worth-ஆங்கறத நம்ம முடிவு பண்ணலாம். ஃபார்முலா என்ன வருது, இப்ப P கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா தானே. சோ preference dividend, இந்த இடத்துல டிவிடெண்ட்ங்கற வார்த்தை வந்து preference dividend மாற போகுது. இதே தானே income by small rate of interest தானே. அப்ப 9.5 divided by 11% இல்லனா 0.11 is the value. போடிங்கனா எவ்வளவு வருதுன்னா 86.36 is the value. But நீங்க இவ்வளவுதான் ஆஃபர் பண்றீங்க, but they are offering at 96 னா definitely you will not purchase. The market price is 96, which is more, so we don't offer this price. Is that okay? இதுக்கு 5 marks. பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு. Now we'll move on to the next illustration. Okay, இதெல்லாமே சிங்கிள் infinite period constant dividend model, zero growth model சொல்லலாம். infinite period endless வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரியான சம் தான் இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது we'll move on to the next model. இந்த சம் வந்து 12 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க எக்ஸாம்ல. 12 மார்க் क्वेश्चन. நீங்க ஒரு கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு few sums நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா பூந்து விளையாடல. இந்த சாப்டர்ல ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, the managing director of a company decides that his company will not pay any dividend till he survives. Dividend தரக்கூடாது, no dividend policy வச்சிருக்காங்க. The current life expectancy is 20 years. Okay, life expectancy வந்து 20 years. After that time, it is expected that the company could pay a dividend of 30 per share indefinitely. அவர் போய் சேர்ந்த பிறகு 30 ரூபாய் டிவிடெண்ட் தருவாங்க. எத்தனை வருஷம்? indefinitely. indefinitely ன்னு அர்த்தம் nth பீரியட் வரைக்கும் வந்துட்டே இருக்கும். At present, the firm could pay 5 per share forever. Okay, the required rate of return of this company's shareholders is 10%. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னா 10%. Okay, clear? What is the current value of the share? What is the cost of each shareholders of the managing director's policy? Okay, so இதுக்கு 12 marks கொடுத்திருக்காங்க. Now இப்ப டைம் வேல்யூ ஆஃப் மணி, again டைம் வேல்யூ ஆஃப் மணி. யோசிக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம், மற்றபடி இது ஒண்ணுமே கிடையாது. ஓகே, now 0, 1, 2,
19th year, 20th year, 21st year, infinite period அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் என்ன சொல்றாரு? His current life expectancy, managing director என்ன சொல்ற, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் டிவிடெண்ட் தர மாட்டேன் அப்படின்னு உடனே அவன் எப்ப சாவான் அப்படின்னு கேட்கறாங்க பாருங்க. ரொம்ப அழகா கொஸ்டின் டிசைன் பண்ணிருக்காங்க, அனுபவிச்சு டிசைன் பண்ணிருப்பார் போல இருக்கு. சார் அப்ப அவன் எத்தனை வருஷத்துல செத்துருவாரு? 20 வருஷத்துக்கு அப்புறம். சோ 20 வருஷத்துக்கு அப்புறம் 30 rupees இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும், டிவிடெண்ட் கிடைக்கும். எத்தனை வருஷம் வரைக்கும்? இன்ஃபினிட்டி பீரியட் வரைக்கும். சோ அப்ப 20th இயர்ல இருந்து கிடைக்குதுன்னா அவர் இறந்த பிறகு அடுத்த வருஷத்துல இருந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க இருந்து நமக்கு பணம் வந்துட்டே இருக்கும். எத்தனை வருஷம் வரைக்கும்? இன்ஃபினிட்டி பீரியட் வரைக்கும். யுவர் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பீங் 10%. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 10% இஸ் த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அப்ப இதோட வேல்யூ என்ன அப்படி சொன்னாக்க அதே ஃபார்முலா தான் பை கெயின். அதாவது P is equal to income by rate of interest. இதானே ஃபார்முலா. சோ இன்கம் வந்து எவ்வளவு இருக்கு? 20%. எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 0.1. அப்ப எவ்வளவு வருதுங்க? The value being, sir, 30 rupees. 20 இல்ல 30. Sorry, it's not 20, it's 30. This is 30. Okay. So ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 30 rupees கிடைச்சிட்டே இருக்கு. So numeratorல 30 போடுங்க, rate of interest being 0.1. Is that clear? ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, போன இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, 300 correct. What is the difference அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் 0th பீரியட்ல இருந்து போகுது. அப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா the value what you are arriving here 86.36 ன்னு சொல்லி இருக்காங்களே, அது வந்து என்னது? 0th period value. அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சதுன்னு சொன்னால் கரெக்டா இது 20வது வருஷத்தோட வேல்யூவா இருக்கும். இது எப்பக்குரிய வேல்யூவா இருக்கும்? 20th இயருக்குரிய வேல்யூவா இருக்கும். Is that clear? அப்ப எனக்கு என்ன வேணும்? 0th period வேல்யூ வேணும்னா இங்க கிடைச்ச வேல்யூ, இங்க வந்து இதோட வேல்யூ 300 ரூபாய்னு கிடைச்சிச்சு. இதானே இப்ப இது I divided by rate of interest போட்டீங்கன்னா 300 வேல்யூ தான். எப்ப? அவர் இறந்த பிறகு. அந்த இறந்து போன 20 வருஷத்துக்கு பிறகு 300 ரூபாய்னா அதுக்கு இன்றைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, you have to use the present value factor 1 divided by 1 plus I யூஸ் பண்ணணும். சோ எத்தனை பீரியட்? 20 periods to the power 20 யூஸ் பண்ணணும். சோ into 1 divided by 1 plus I to the power 20 is the value. Come on, get me the value. புரியுதா இல்லையா? See, infinity period வரைக்கும் இதே கிடைக்கும்னா 30 by 0.1 போட்டு 300 போட்டு முடிச்சிடலாம். ஆனா இது 20வது வருஷத்துக்கு பிறகுதான் அப்படி சொன்னாக்க, அப்ப இந்த ஷேரோட வேல்யூ 300 by the end of 20th year. By the end of the 20th year 300 இருந்தா 0th period அதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா present value எடுக்கணும். 20 years P factor எடுக்கணும். So 1.1 உடைய 20 years உடைய P factor போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? இது 300 rupees into இதோட வேல்யூ என்ன வருது? 1 divided by 1.1 to the power 20 பா. 1.1 to the power 20. ஏன்னா 20 years இல்லையா? P factor எவ்வளவுங்க வருது? 1 divided by 1.1. 0.1486 0.1486 வெரிஃபை பண்ணுங்க. into 300 போட்டீங்கன்னா the value being 44.59 வருது. 44.59. சோ இதோடைய வேல்யூ வந்து எவ்வளவு இருந்திருக்கும்? 300 rupees இருக்கும். எப்ப? அவர் இறந்த பிறகு, இறந்த அந்த மொமெண்ட்ல. பட் எனக்கு இன்னைக்கு என்ன வேல்யூன்னு பார்க்கணுமா இல்லையா? இறந்த பிறகு இது ஓகேங்க, எனக்கு இன்னைக்கு என்ன மதிப்புன்னு பார்க்கணுமா இல்லையா? அப்ப I am going to take the present value of that. அப்ப present value னா 44.59. கிளியரா? வெரிஃபை பண்ணுங்க. இதோட ஓவர், இந்த பார்ட் ஓவர். அட் பிரசன்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. the firm could pay 5 per share forever. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த டைரக்டர் இந்த டென்ஷனை கிரியேட் பண்ணாம இருந்தா இப்ப இருந்தே 5 இன்டெஃபினிட் பீரியட் வரைக்கும் கிடைச்சிருக்குன்றார். ஆர் ஆர் இது வந்து யாருடைய பாலிசி? டைரக்டருடைய பாலிசி. கிராண்ட் டோட்டல் பட்டன் தேவையில்லையே. 1 divided by 1.2 போட்டாலே போதும். ஈக்குவலா போட்டு நீங்க 20th டைம் எடுக்கணும். 1.1 to the power 20 ன்னு சொன்னா 1 divided by 1.1 ஈக்குவலா நீங்க பிரஸ் பண்ணிட்டே வரணும். எத்தனை முறை? 20 டைம்ஸ். ஓகே,
முடிஞ்ச வரைக்கும் கிராண்ட் டோட்டல் பட்டன் உள்ள கால்குலேட்டர் வச்சுக்கிறது பெட்டர். இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் பிளஸ் பண்ணிட்டே வரணும். 1/1 + i பிளஸ் போட்ட பிறகு மெமரி பிளஸ் பண்ணிட்டே வரணும். ஒவ்வொரு முறையும் வேலை வெட்டி இல்லாம அது எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பி கேர்ஃபுல் தட் யூ ஜஸ்ட் கோ வித் தி கால்குலேட்டர் வித் கிராண்ட் டோட்டல் பட்டன். அப்ப இது 1/1.1 ஈக்குவல் நீங்க 20 டைம்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே, வெரிஃபை திஸ் அண்ட் லெட் மீ நோ. ஸோ இப்போ இந்த டைரக்டர் சொன்ன இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா ₹5 கொடுத்துருக்கலாம். இப்போ இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கலாங்க. வி மேட் ஹவ் பெய்ட் த ₹5 டுடே ஆன்வர்ட்ஸ். எத்தனை வருஷம் வரைக்கும்? இன்ஃபினிட்டி பீரியட் வரைக்கும் நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். இன்ஃபினிட்டி பீரியட் வரைக்கும் நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ₹5 கொடுத்துருக்கலாம். இப்போ டைரக்டர் சொன்னதுனால 20 வருஷம் வரைக்கும் நம்ம வித் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சோம். டைரக்டர் வந்து ஓகே சார் அது வேணாம் சார் உங்க பிளான்லயே போங்கன்னு சொல்லியிருந்தால் ₹5 நம்ம இன்னைக்கே கொடுத்துருந்துருக்கலாம். அப்ப P is equal to interest by rate of interest. இன்ட்ரெஸ்ட்ங்கிறது டிவிடெண்ட் ₹5 கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீங் 0.1. அப்ப எவ்வளவு வருது? ₹50 கிடைச்சிருக்கும். சி டைரக்டர்ஸ் பிளான்னால இதோட ஷேர் வேல்யூ 44.59. டைரக்டர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்ப இருந்தே நம்ம டிவிடெண்ட் கொடுத்துருக்கலாம். அவனா முன்னாடி சொன்ன மாதிரி ₹30 தர முடியாது. ₹5 இப்ப கொடுத்துருந்துருக்கலாம். இப்ப இருந்தே இந்த நெக்ஸ்ட் இயர்ல இருந்தே நான் ₹5 நான் கொடுத்துருப்பேன். என் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு, இன்ஃபினிட்டி பீரியட்ஸ்க்கு. வாட் இஸ் த கரண்ட் வேல்யூ ஆஃப் த ஷேர்? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர்ஸ் பாலிசி? இந்த மாதிரி மேனேஜிங் டைரக்டர் ஒரு முடிவு எடுத்தாருல்ல, அதனால இன்வெஸ்டருக்கு என்னப்பா நஷ்டம்? ₹50 கிடைக்க வேண்டிய இடத்துல ₹44.59 தானே கிடைச்சிருக்கு. அப்ப 5.51 இஸ் த லாஸ் ஃபார் த இன்வெஸ்டர். இஸ் தட் ஓகே? இதுதான் காஸ்ட் ஆஃப் ஈச் ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த 12 மார்க் கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன 3 லைன்ல முடிஞ்சிருச்சு பாருங்க. ஆனா அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு விஷயத்த நான் பேசியிருக்கிறேன். எக்ஸாம்ல இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்றீங்க. இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு என்னமோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கணும், ஏன் 12 மார்க்ல கேட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா இதோட அண்டர்ஸ்டாண்டிங் ரெக்வயர்மெண்ட் ஜாஸ்தி இருக்கணும். 12 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒர்க் அவுட் பண்றதுக்கு 2 நிமிஷம் போதுமே இந்த சம்முக்கெல்லாம். இஸ் தட் கிளியர்? கம் ஆன் ஃபினிஷ் அப் காப்பிங் திஸ். இப்ப இதுவரைக்கும் பார்த்தது கான்ஸ்டன்ட் டிவிடெண்டா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஆனா கான்ஸ்டன்டா டிவிடெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லையே பிராக்டிக்கல் லைஃப்ல. ஒவ்வொரு வருஷமும் பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகும்போது growth இருக்குமா இல்லையா? then how this could be infinity period. ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கிடைச்சதோ டிவிடெண்ட் 1, அடுத்த வருஷம் வரும்போது அந்த டிவிடெண்டோட ஒரு சர்டன் பர்சன்டேஜ் சேர்ந்து தான் கிடைக்கும் G. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஃபார் த தேர்ட் இயர் பீங் D1 into 1 plus G to the power 2. such a way it goes on. D into 1 plus D1 into 1 plus G to the power infinity. இது மாதிரி வந்துட்டு இருக்கும். அதாவது இன்னைக்கு ₹10. இது வந்து 0th பீரியட்ல. ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 10% growthல anything added and subtracted from the infinity will have no impact at all. அதனால ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஓகே, one second. So there will not be any impact. Hope so not recorded this one. Yeah, available here. அப்ப இன்ஃபினிட்டில இருந்து -1 சப்ட்ராக்ட் பண்ணா ஒன்னும் மீனிங்லெஸ். ஓகே, ₹1,00,000 கவுண்ட் பண்றீங்க, ₹1 குறைஞ்சிருச்சு, வருத்தப்பட போறீங்களாக்கும்? ₹1,00,000 ₹1 ஒரு மேட்டரே கிடையாது. இன்ஃபினிட்டின்னு அர்த்தம் பில்லியன் பில்லியன் பில்லியனா போடுங்க, ட்ரில்லியன் ட்ரில்லியன் ட்ரில்லியன், குவார்ட்ரில்லியன், குவின்ட்ரில்லியன் எல்லாமே இருக்கு நம்பர்ஸ். 1 போட்டு ஒரு ஜீரோவா போட்டுட்டே இருக்கிறீங்க. ஓகே, 1 போட்டு ஒரு 1 மில்லியன் 0 போடுறீங்க, அதானே இன்ஃபினிட்டி, எண்ட்லெஸ் தானே. அது வந்து 1 கழிச்சா என்ன ஆக போகுது? அதனால தான் நம்ம என்ன பண்றோம், we don't mind this -1 here. அதனால D1 into 1 plus G to the power infinity-ங்கிறத யூஸ் பண்றோம். இந்த என்டையர் ஸ்ட்ரீமுடைய பிரசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு கார்டன் growth மாடல் அப்படிங்கிற ஃபார்முலா நான் யூஸ் பண்றோம். அந்த ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் ஆல்சோ I have already given. If you want to know the derivation, you can go and watch that. Else you no need to understand that. இதுல வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னாக்க price of the share is equal to, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் price of the share? returns divided by rate of interest. Okay, returns divided by rate of interest தானே போடுவோம்.
ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா இருக்குல்ல, பிரைஸ் ஆஃப் த ஷேருக்கான ஃபார்முலா. இதே ஃபார்முலா தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ண போறேன். ஓகே, பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் பை ஐ. அந்த அதே ஃபார்முலா கூட நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். present value is equivalent to income divided by rate of interest. ஆனா இது கான்ஸ்டன்டா வரலையே, டிவிடெண்ட் மாறிக்கிட்டே போகுது இல்லையா? அப்ப அந்த ரிட்டர்ன் growth இருக்கு இல்லையா, அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் இங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து கார்டன்ஸ் growth. இதோட சிம்பிளிஃபைடு ஃபார்முலா டேட்டா நான் இங்க கொடுத்துருக்கிறேன். பட் இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் இன் டீடைல் ஐ ஹவ் ஆல்ரெடி given in the playlist. Go and watch that. முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1 வீக் ஆகுது எல்லா வீடியோ பார்த்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே, interest divided by rate of interest into G, otherwise P0 is equal to D1 dividend by the end of first year divided by I க்கு பதிலா rate of interest or rate of return into G minus G னு போடலாம். இது ஒரு ஃபார்முலா. இஸ் தட் ஓகே? இதோடைய present value இருக்குல்ல, இந்த entire value, இந்த entire value உடைய present value கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த ஃபார்முலா. இஸ் தட் ஓகே? சோ அதை நான் டீடைலா கொடுத்திருப்பேன். ரைட், இப்போ இதுல வந்து நீங்க R கண்டுபிடிக்கணும்னா என்ன சார் பண்ணலாம்? How do we calculate the R? R கண்டுபிடிக்கணும்னா R minus G is equal to D1 by P0 இல்லையா? அப்ப R கண்டுபிடிக்கணும்னா இந்த G அந்த சைடுல போச்சுன்னா plus G ஆ மாறிடும். சோ இது ஃபார்முலா நம்பர் 1 to find out the P. P கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. அதுக்கு பதிலா R rate of interest கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. அப்ப G கண்டுபிடிக்கணும்னா என்ன சார் பண்ணலாம்? சோ அப்ப R minus G இருக்கு. அப்ப G வரும்போது என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா இந்த R minus D1 by P0 ஆ மாறிடும். R minus D1 by P0 ஆக மாறிடும் இந்த ஃபார்முலா. தேவைப்பட்ட R கண்டுபிடிக்கிறதுக்கான அதர் ஃபார்முலா இங்க நான் சிம்பிளிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஃபார்முலா வந்து R அரைவ் பண்றதுக்கு R minus G is equal to, இது அந்த சைடுல போச்சு, P0 கீழே வரும்போது D1 நெக்ஸ்ட் சைடு போகும்போது டினாமினேட்டர்ல வந்துருச்சு. எனக்கு G வேணும். அப்ப G வேணும்னா minus G is equal to D1 by P0. இந்த R அந்த சைடுல போச்சுன்னா மைனஸ் R ஆ மாறிடுது. சைனை சேஞ்ச் பண்றதுக்கு நான் இது பிளஸ் G ஆ மாத்திக்கிறேன். R வந்து பிளஸ் R ஆ மாறிடுச்சு, இது மைனஸ் ஆ மாறிடுச்சு. R minus D1 bar P0. இது ஒரு ஃபார்முலா. growth கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஃபார்முலா. growth கண்டுபிடிக்கிறதுக்கு we have 3 different varieties of formula. அதுல இது ஒரு ஃபார்முலாப்பா. இன்னொரு ஃபார்முலா நீங்க இதுல படிச்சிருப்பீங்க, கான்ஸ்டன்ட் growth மாடல்ல. அந்த growth அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க G is equal to nothing but BR அப்படின்னு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இது கான்ஸ்டன்ட் growth மாடல்லையே நம்ம டீச் பண்ணியிருப்போம், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட். Bங்கிறது என்னதுன்னா ரிட்டென்ஷன் ரேஷியோ, ரிட்டென்ஷன். ஓகே, retained earnings or retention ratio, retained earnings percentage, retained earnings percentage. Rங்கிறது rate of return. அதாவது இது இன்னும் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா திரும்ப நான் வேணா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிக்க. இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுங்க. if I invest 100 rupees, ஓகே, இதுக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னா, ரிட்டர்ன்ஸ் இது இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் எம்ப்ளாய்டு வச்சுக்கலாமா? திஸ் இஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதுக்கு எனக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க 10% இன்கம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். I is equal to 10%. அப்போ 10 ரூபாய் கிடைக்கும். 110 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நான் டிவிடெண்ட் எவ்வளவு கொடுக்குறேன்னா 10 ரூபாய் கொடுத்துட்டேன். 10 ரூபாய் கொடுத்துட்டா ரீட்டைன் earnings எவ்வளவு இருக்கும்? 0. அடுத்த வருஷம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு இருக்கு? 100 ரூபாய். அதுல இன்கம் எவ்வளவு இருக்கும்? நீங்க 100 ரூபாய் போட்டா 10% வருங்க, 10 ரூபாய். அப்ப டிவிடெண்ட் 10 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா இட் பிகம் 0. அதுக்கு பதிலா 100 ரூபாய் இருக்கு, நீங்க இன்கம் வந்து 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, டிவிடெண்ட் வந்து எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா ஃபுல்லா கொடுக்கல, வெறும் 4 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. அப்ப ரீட்டைன் earnings எவ்வளவு இருக்கு? 6 ரூபாய் இருக்கு. அடுத்த வருஷம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு இருக்கும்? 100 ரூபாய் போட்டீங்க, ரீட்டைன் earnings சேர்ந்துருமா இல்லையா? So next year your investment could be 106. இப்போ உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? 10% of your investment, but in this case your investment is 106 ன்னு சொன்னால் அதுக்கு 10% போட்டீங்கன்னா 10.6 is your investment returns. அப்ப இப்போ எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறீங்க? இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல டிவிடெண்ட் வந்து 40% கொடுத்துருக்கிறதா அஷ்யூம் பண்ணிக்கலாமா? நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுல 40% கொடுக்குறீங்க. அப்ப இப்போ வந்து 10.6 வந்திருக்குன்னா அதுல 40% கொடுக்கறதா இருந்தால் 4.24 கொடுக்குறீங்க. அப்ப ரீட்டைன் earnings எவ்வளவு இருக்கு?
6.36 வரும். இங்க என்ன இருக்கு growth இந்த கேஸ்ல, அதாவது டிவிடெண்ட்ல growthோ இல்ல ரிட்டர்ன்ஸ்ல growthோ ஏதோ ஒன்னு பார்க்கலாம். growth in dividend பார்த்தோம்னா போன வருஷம் 10 ரூபாய் கிடைச்சது, இந்த வருஷம் 10 ரூபாய் கிடைச்சிருக்கு. சோ growth ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த கேஸ்ல வரும்போது போன வருஷம் 4 ரூபாய் கிடைச்சது, இந்த வருஷம் 4 ரூபாய் 24 பைசா கிடைச்சிருக்கு. அப்படின்னா what is the growth? 0.24 paise extra you are getting as a dividend from the existing 4 rupees. அப்படின்னா what is the percentage of growth you are getting? 0.24 divided by 4 போட்டீங்கன்னா 60% will be the answer. Is that okay? So G being 60%. 60 தானே வருது. Okay. 6 or 60 யா? 0.24 divided by 4. 0.24 divided by 4 in percentage, 6%. Sorry, 6%. 6% is the growth. Is that okay? In the company la first case la first payment of dividend la உங்களுக்கு growth இல்ல, second scenario la growth இருக்கு. ஏன் growth வந்துச்சு? அந்த கம்பெனி ஜாஸ்தியா வேலை செஞ்சுச்சு. ஒன்னும் பெருசா ஜாஸ்தியா வேலை செய்யல, சம்பாதிச்ச லாபத்தை ஃபுல்லா கொடுக்காம அதை ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படின்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும்ல, அதானே காரணம். அதனால இவங்க என்ன ஆங்கிள் டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் பி இன்டு ஆர் அப்படின்னு வச்சுங்கன்னு சொல்றாரு. பி இன்டு ஆர் அர்த்தம்னா ரீட்டைன் earnings ரேஷியோ. நீங்க 10 ரூபாய் சம்பாதிச்சீங்க, அதுல ரீட்டைன் earning வந்து 6 rupeesனா பி இஸ் ஈக்குவல் டு ரீட்டைன் earnings பை earnings per share. ஸோ ரீட்டைன் earnings வந்து 6 rupees, earnings per share 10 rupees சொன்னால் உங்களுக்கு 60% being retained earnings. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதான் ரிட்டர்ன், which is 10%. அப்படின்னா 60 into 60% into 10% போட்டீங்கன்னா this is nothing but this 6%. அதனாலதான் இந்த ஜிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா பிஆர் என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப ஜிக்கு ஒரு ஃபார்முலா வந்து என்னது? ஜி இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் டி1 பார் பி0ங்கிறது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு பிஆர் அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்முலா. ஓகே, இது வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னா கார்டன்ஸ் growth மாடல், கார்டன்ஸ் கான்ஸ்டன்ட் growth மாடல் அப்படிங்கிறதுல இருந்து வந்த ஃபார்முலா. இது வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த அசம்ஷன் பிஆர் அப்படிங்கிற அசம்ஷன்ல நம்ம பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இஸ் தட் ஓகே? நவ் கவனிங்க, யூ ஆர் அவேர் அபவுட் தட் எஸ்ன்னு, அதாவது ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிரசன்ட் வேல்யூ இன்டு 1 பிளஸ் ஐ அப்படிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டு த பவர் என்னங்கிற ஃபார்முலா தெரியும். இது வந்து என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நீங்க இன்னைக்கு 100 ரூபாய் போட்டீங்கன்னா வட்டியோட சேர்த்து எவ்வளவு வரும் அப்படிங்கறத இதோட ஃபார்முலா. நீங்க 100 ரூபாய் போட்டீங்க, முதல் வருஷத்துல 10% சேர்த்து 110 ஆயிடுச்சு. அந்த 110 ரூபாய்க்கு 10% சேர்த்து 121 ஆயிடுச்சு செகண்ட் இயர்ல. தேர்ட் இயர்ல அந்த 120க்கு ஒரு 121க்கு 10% சேர்த்தா 133.1 ஆக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஏன் நீங்க 10% இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்க சார்? 10% இன்ட்ரெஸ்ட் பதில் அது growth அஷ்யூம் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா. சோ அப்ப இஃப் யூ ஆர் அஷ்யூமிங் தட் பீயிங் த growth, ஒவ்வொரு அமௌண்ட்டும் எவ்வளவு இருக்கோ அதுக்கு 10% growthல வந்திருந்தால் அப்ப இந்த ஐ இஸ் நத்திங் பட் ஜின்னு கூட நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலா அந்த கம்பெனி growthல இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். தட்ஸ் another assumption. அப்ப இந்த இடத்துல இந்த ஜி எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், இந்த ஐக்கு பதிலா ஜின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க பாருங்க ஃபார்முலா 1 பிளஸ் ஐ டு த பவர் ஆர், ஐக்கு பதிலா இந்த இடத்துல நான் என்ன வார்த்தை யூஸ் பண்றேன்? ஜிங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன். 1 பிளஸ் ஜி டு த பவர் n இஸ் ஈக்குவல் டு, இந்த பி ஆப்போசிட் சைட்ல போச்சுன்னா ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை பிரசன்ட் வேல்யூ. எனக்கு வந்து என்ன வேணும்? இந்த 1 பிளஸ் ஜில ஜி மட்டும் தான் வேணும். அப்போ 1 பிளஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் n அப்படிங்கிறது அதர் சைட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னவா மாறிடுது? ரூட் ஆக மாறிடுது. ஸோ nth ரூட் ஆஃப் ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை பிரசன்ட் வேல்யூ. எனக்கு என்ன வேணும்னா ஜி வேணும். ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு, இது அந்த சைட்ல போகும்போது nth ரூட் ஆஃப் ஃபியூச்சர் வேல்யூ பை பிரசன்ட் வேல்யூ மைனஸ் 1 இஸ் த ஃபார்முலா. ஸோ ஜிக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னாக்க nth ரூட் ஆஃப் ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை present value minus 1 is the another formula. So in the growth மட்டும் we have 3 formulae here. 3 formulae நமக்கு இருக்கு. Is that okay? Hope so you could understand. அதுல நீங்க constant growth மாடல்ல உள்ள ஃபார்முலாவை நீங்க கிளாரிட்டியோட தெரிஞ்சுக்கணும். இதையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பார்ட் தெரிஞ்சுக்கணும். இது constant growth மாடலுடைய ஃபார்முலா. அதிலே ரேட் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1. இது ஒரு ஃபார்முலா, நான் ஸ்டார் போட்டுக்கிறேன், ஹேஷ் போடுறேன் ஃபார் யுவர் இம்பார்ட்டன்ஸ்க்காக. இது ரெண்டாவது ஃபார்முலா. growth கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா,
ஸோ அதையெல்லாம் செட் பண்ணி 3 இதாக கொடுத்துருக்குறேன். இங்கே 3 இதாக கொடுத்துருக்குறேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்தது காரணம் கான்ஸ்டன்ட் growth மாடல் இருந்து வந்திருக்கு. பிஆர்ங்கிறது நான் இங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஃபார்முலா வந்து இதுல இருந்து நான் அரைவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ growth can be found out, G can be found out in one of the 3 methods. Is that clear? Come on, you note it down and try to understand all these things.